அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் நேசம் அகாடமியில் நம்ம பார்க்க போகிற கிளாஸ் 6th ஸ்டாண்டர்டில் முதல் பருவமில் வரலாறில் 4th லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதை நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா, மொகஞ்சதாரோ. தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் விடை பூம்புகார், மதுரை, காஞ்சி. மூன்றாவது கேள்வி, அதாவது 2 கூற்று கொடுத்துருக்கோம். இந்த 2 கூற்று நல்லா கவனித்து பாருங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். 2வது கூற்று, இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. விடை 2 கூற்றுமே சரிதான். 4வது கேள்வி, காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? விடை பூம்புகார். 5வது கேள்வி, பூம்புகார் துறைமுகம் டேஷ் கடலின் கரையில் அமைந்துள்ளது? விடை வங்காள விரிகுடா. 5வது கேள்வி பாருங்கள். பூம்புகார் துறைமுகம் டேஷ் கடலின் கரையில் அமைந்துள்ளது? வங்காள விரிகுடா. 6வது கேள்வி, காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் எது? பூம்புகார். 7வது கேள்வி, பூம்புகார் நகரத்திற்கு டேஷ் போன்ற பெயர்களும் உண்டு? விடை புகார், காவேரி, பூம்பட்டினம். அதாவது பூம்புகார் நகரத்திற்கு 2 பேர் சொல்லுவாங்க. பூம்புகாருக்கு புகார்னு சொல்லுவோம், காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். 8வது கேள்வி, பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள். அதாவது 3 நூல்கள் பூம்புகார் துறைமுகத்தில் வணிகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கூட கேட்டிருப்பாங்க. பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. 9வது கேள்வி, சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை யார்? விடை மாநாயகன். 10வது கேள்வி, கோவலனின் தந்தை யார்? விடை மாசாத்துவன். 11வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். 2ஆம் கூற்று, சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகின்றது. 3வது கூற்று, மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள். கூற்று 4, மாசாத்துவான் என்றால் பெரு வணிகன் என்று பொருள். இந்த 4 கூற்றுமே சரிதான். மாநாயகன்றது மாசாத்துவான் அப்படின்ற பேர் அர்த்தம் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்விதான். 12வது, பூம்புகார் துறைமுகத்திற்கு வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர் யார்? விடை கிரேக்கம், ரோம். மறுபடியும் சொல்கிறேன். பூம்புகார் துறைமுகத்திற்கு வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர் யார்? கிரேக்கம், ரோம். 13வது கேள்வி, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை டேஷ் நூல் கூறுகிறது? பட்டினப்பாலை. 12வது கேள்வி, பூம்புகார் துறைமுகத்திற்கு வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர் யார்? கிரேக்கம், ரோம். 13வது கேள்வி, பூம்புகார் நகரத்துக்கு வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை டேஷ் நூல் கூறுகிறது? பட்டினப்பாலை. மறுபடியும் சொல்கிறேன், இது முக்கியமான கேள்வி. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை டேஷ் நூல் கூறுகிறது? 14ஆம் கேள்வி, பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்தின கண்ணனார் டேஷாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை கிமு, அதாவது பொ.ஆ.மு, பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சங்க காலத்தில்
தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டவை. விடை குதிரைகள் கடல் வழியாக. கருமிளகு தரை வழி தடங்கள். தங்கம் வடமலையிலிருந்து. சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து. முத்து தென்கடல் பகுதியிலிருந்து. பவளம் கிழக்கு பகுதியிலிருந்து. உணவுப் பொருட்கள் ஈழத்திலிருந்து. 16வது கேள்வி, பொது ஆண்டு அதாவது டேஷ் வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. டேஷ் வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. விடை 200 வரை. 17வது கேள்வி, சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்ற நகரம் எது? விடை மதுரை. 18வது கேள்வி, பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார்? பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். அதுக்கப்புறம் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும். அதுக்கப்புறம் நாயக்கர்கள். 19வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? விடை 49. 20வது கேள்வி, கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த டேஷிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. விடை தொண்டி. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. 21வது கேள்வி, இஸ்ரவேல் அரசர் சாலமோன் முத்துக்களை டேஷ் என்னுமிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். உவரி. விடை உவரி. மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னுமிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். 22வது கேள்வி, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது? விடை மதுரை. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை. 23வது கேள்வி, நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் டேஷில் இருந்தன. மதுரையில் இருந்தன. நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. 24வது கேள்வி, இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. விடை தூங்கா நகர். அதாவது 24ஆம் கேள்வி, இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. தூங்கா நகர் என்று அழைக்கப்பட்டது. 25வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. கிரேக்க வரலாற்றறிஞர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. இது சரியான கூற்றுதான். 2வது கூற்று, மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுவும் சரியானதுதான். மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த 3வது கூற்றும் சரிதான். அப்போ இந்த மேற்கண்ட அனைத்தும் சரி. 26, டேஷ் நகரில்தான் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டன. காஞ்சி. விடை காஞ்சி. காஞ்சி நகரில்தான் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டன. 27வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் டேஷ் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்து கடிகைக்கு வந்தார். யுவான் ஸ்வாங். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று அறிஞர் யுவான் ஸ்வாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்து கடிகைக்கு வந்தார். 28வது கேள்வி, சங்ககால தமிழக நகரங்களின் சிறப்பு பெயர்கள் எவை?
அதாவது விடை பாருங்கள். புகார் அப்படின்னா துறைமுக நகரம், மதுரை அப்படின்னா வணிக நகரம், காஞ்சி அப்படின்னா கல்வி நகரம். 29வது கேள்வி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? காளிதாசர். இது ரொம்ப முக்கியமான கேள்விதான். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? விடை காளிதாசர். 30வது கேள்வி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யார்? திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். 31வது கேள்வி, நாயன்மார்களுள் முதன்மை ஆனவர் யார்? விடை திருநாவுக்கரசர். நாயன்மார்களுள் முதன்மையானவர் திருநாவுக்கரசர். 32வது கேள்வி, புத்தகாயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரம் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? யுவான் சுவாங். அதாவது புத்தகாயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? யுவான் சுவாங். 33வது கேள்வி, தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? காஞ்சி. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? காஞ்சி. காஞ்சியில் வாழ்ந்த புகழ்பெற்ற சான்றோர்கள் யாவர்? விடை தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். மறுபடியும் சொல்கிறேன். 34வது கேள்வி, காஞ்சியில் வாழ்ந்த புகழ்பெற்ற சான்றோர்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், போதிதர்மர், சுமதி. 35வது கேள்வி, கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? காஞ்சி. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? காஞ்சி. 36வது கேள்வி, கைலாசநாதர் கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார்? ராஜசிம்மன். கைலாசநாதர் கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார்? ராஜசிம்மன். 37வது கேள்வி, யார் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன? விடை பல்லவர் காலத்தில். 37வது கேள்வி, யார் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன? பல்லவர் காலத்தில். 38வது கேள்வி, பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் டேஷில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்றாகும். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் டேஷில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்றாகும். விடை காஞ்சி. 39வது கேள்வி, ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? விடை காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் காஞ்சிபுரம். 40வது கேள்வி, கல்லணையை கட்டியவர் யார்? கரிகால சோழன். கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன். பொறுத்துக, நேருக்கு நேர் பொருத்தப்பட்டுள்ளது பாருங்கள். 41வது கேள்வி, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. மறுபடியும் சொல்கிறேன். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. 42வது கேள்வி, சேர நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? விடை பாருங்க. கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்தின் சில பகுதிகள். 42வது கேள்வி, சேர நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்தின் சில பகுதிகள். 43வது கேள்வி, சோழ நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? விடை தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. சோழ நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. 44வது கேள்வி, பாண்டிய நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? விடை மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். மறுபடியும் சொல்கிறேன். 44வது கேள்வி, பாண்டிய நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட
தென் மாவட்டங்கள். 45வது கேள்வி, தொண்டை நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? விடை காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர். விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. மறுபடியும் சொல்கிறேன், தொண்டை நாடு உள்ளடக்கிய பகுதிகள் எவை? காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர். விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. இந்த 45 கேள்வியும் அந்த லெசனில் லைன் பை லைன் எடுக்கப்பட்ட கேள்விகள். இப்போ புக் பேக் கொஷின்ஸு சேர்த்தே பார்த்துடலாம். புக் பேக் கொஷின்ஸ் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி, 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம். விடை ஈராக். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈராக், சிந்துவெளி, தமிழகம், தொண்டை மண்டலம். இதில் விடை பார்த்திங்கன்னா ஈராக். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம்? கீழே 4 கொடுத்துருக்காங்க. ஈராக், ஹரப்பா, மொகஞ்சதாரோ, காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ விடை இ ஆப்ஷன் காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பூம்புகார், மதுரை, கொர்க்கை, காஞ்சிபுரம். விடை பார்த்திங்கன்னா மதுரை. வங்காள விரிகுடாவுக்கும் மதுரைக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் நம்மளுக்கு மதுரை தான் விடை. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. கீழே பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள், பராக்கிரம பாண்டியன் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஏரி கொடுத்துருப்பாங்க. காவிரி ஆறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 1 மட்டும், 2 மட்டும், 3 மட்டும், இல்லை 1 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் விடை பார்த்திங்கன்னா கல்லணையும் காஞ்சிபுர ஏரியும் தான். அப்போ ஆப்ஷன் எத்தனாவது ஆப்ஷன்? லாஸ்ட் 4th ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி அப்படின்னு கொடுத்துருப்போம். அடுத்தது பாருங்கள். 5வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், சென்னை. தொன்மையான நகரம் எது கிடையாது? எல்லாருக்குமே தெரியும். 4th ஆப்ஷன் சென்னை. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழே பாருங்கள். மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், ஹரப்பா. மதுரை தான் கீழடி அந்த அகழாய்வுக்கு தொடர்புடைய நகரம். அப்போ விடை பார்த்திங்கன்னா மதுரை. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனு. கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று பாருங்கள். பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம் பார்த்தோம்னா வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் சிறப்பாக வணிகம் சிறப்புற்று இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டுமே சரிதான். அப்போ கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்தது செகண்ட் இது பாருங்கள். இது ஏற்கனவே நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருப்போம். திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இது சரிதான். அடுத்து இந்தியாவில் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். இதுவும் கரெக்டு தான். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 3வது கூற்றும் சரிதான். அப்போ 3 கூற்றுகளுமே சரிதான். அப்போ விடை இ ஆப்ஷன் அனைத்தும் சரி. சரியான தொடரை கண்டறிக. பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலங்காடி என்பது இரவு நேர கடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. நாலங்காடி என்பது பகல் நேர கடை. அல்லங்காடி என்பது பகல் நேர கடைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது தப்பு. இது இரவு நேர கடை. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மதுரை. அடுத்தது 4th ஆப்ஷன் பாருங்கள். கொர்க்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்படுது. இது மட்டும்தான் கரெக்டாக. அப்போ சரியான தொடர் 4th ஆப்ஷன். கொர்க்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. தவறான தொடரை கண்டறிக. இதில் பாருங்கள். மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது சரிதான். அடுத்தது பார்த்திங்கன்னா யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். இதுவும் கரெக்டு தான். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இது தப்பு. சரியா? மணிமேகலை தான் காஞ்சிபுரத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் என்பது தவறான தொடர். 4வது பாருங்கள். ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் கரெக்டு தான்.
அப்போ 3வது ஆப்ஷன் மட்டும்தான் தவறான தொடர். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். சரியான இணையை கண்டறிக. இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூடல் நகர் பூம்புகார், தூங்கா நகரம் ஹரப்பா, கல்வி நகரம் மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி நகரம் ஆக்சுவலாக காஞ்சி, தூங்கா நகரம் வந்து மதுரை. இப்போ தப்பாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். இது மட்டும்தான் சரியான இணை. அப்போ விடை வந்து 4th ஆப்ஷன், அதாவது இ ஆப்ஷன் கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். தவறான இணையை கண்டறிக. வடமலை தங்கம், மேற்கு மலை சந்தனம், தென்கடல் முத்து, கீழ்கடல் அகில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 3மே சரிதான். 4வது ஆப்ஷன் மட்டும்தான் கீழ்கடல் அகில் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இது மட்டும்தான் தப்பு. அப்போ தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. கீழ்கடல் அகில் அதுதான் தவறு. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் டேஷ். விடை ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன். 2வது கேள்வி கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது டேஷ். விடை காஞ்சிபுரம். 3வது கேள்வி மாசாத்துவான் எனும் பெயர் தரும் பொருள். விடை பெருவணிகன். மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை வந்து பெருவணிகன். சரியா தவறா? ஃபஸ்ட்டு கேள்வி பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சரி. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். இதுவும் சரிதான். மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். சரி. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. இதுவும் சரிதான். போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். இதுவும் சரிதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருக்கிற எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நல்ல எக்ஸாமுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கால்ஃபர் வந்துடும். அதனால் வந்து நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.